Hi, welcome back to Netboard Tutorials. இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் இந்த லெசனில் பார்க்க போகிற டூல் கிராப் டூல். இமேஜை கிராப் பண்ணுறது எப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கிராப் டூலுக்கு அட்டாச்சு ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கு. எவ்வளோ இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன என்ன வேலை அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கிராப் டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீபோர்டில் சி ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை டூல் பாரில் போய் கிராப் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒரே இதுதான் தான். நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆக ஆக எல்லாமே கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அப்போ மறக்காமல் வச்சுக்கிறதுக்கு இந்த சி நமக்கு மெமரைஸ் ஆகிக்கும். ஓகே, நான் இப்போ கிராப் டூலை செலக்ட் பண்ணிட்டேன். ஏதாவது வித்தியாசம் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஸ்ட்ரைட்டன், அடுத்தது டெலிட் கிராப்டு பிக்சல்ஸ், அனதர் திங் கான்டென்ட் அவேர். இந்த 3 பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைட்டன். அந்த ஸ்ட்ரைட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி டெலிட் கிராப்டு பிக்சல்ஸை நம்ம அன்செக் பண்ணிக்கிறோம், கான்டென்ட் அவேரையும் நம்ம அன்செக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம் இந்த இமேஜ். ஏன் ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு சொந்தமான ஒரு ஐடியா இருக்கும். இமேஜை ஸ்ட்ரைட் பண்ணுறதா, பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்க்குறதா அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் நான் இதை செய்ய போகிறேன். வேறு எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம இமேஜை நம்ம ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அடோப் ஃபோட்டோஷாப்க்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு இந்த டூல் நம்ம ஆக்டிவேட் ஆகிடும். அதை கிளிக் பண்ண உடனே இப்போ நான் இதை ரோடை தான் நான் ஸ்ட்ரைட் பண்ண போகிறேன். அங்கேருந்து கிளிக் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனை எதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ண போகிறோமோ அதன் மேலே வரைஞ்சா போதும். நான் இப்போ மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனை வரைஞ்சிட்டேன். இப்போ மவுஸை நான் விட்டுற போகிறேன். எப்படி ஒரு அற்புதமான விஷயம் ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. இப்போ இமேஜை ஸ்ட்ரைட்டன் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ கான்டென்ட் அவேர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவல் இமேஜ் சைஸ்க்குரிய என்னோட கேன்வாஸ் என்ஹான்ஸ் ஆகிக்குது, என்லார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறத கிளிக்கை நம்ம எல்லாமே ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது, ஏன்னா நம்ம இமேஜை நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்த எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம்? நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணணும்னா ஸ்டாம்ப்டு க்ளோனிங் ஸ்டாம்பை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இங்கே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் பில்டின்னா அவங்க சில ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகே, அதுக்கு தான் நான் கான்டென்ட் அவேரை கிளிக் பண்ணிக்கிறேன். கான்டென்ட் அவேர் கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட பிக்சரோட ஒரிஜினல் சைஸ் கேன்வாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இல்லை இன்னும் நம்ம பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தூரம் பண்ண போகிறேன். ஃபுல் இமேஜ் ரேஞ்ச், அதாவது கிராஸ் பண்ண பிறகு ஸ்ட்ரைட்டன் பண்ண பிறகு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு நம்மளோட கேன்வாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்போது இங்கே மேலே இருக்க ரைட் மார்க்கர், தட் மீன்ஸ் ஓகே மார்க்கர் நம்ம கிளிக் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் நடக்கும். அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அதிசயமாக சூப்பரான ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் கொடுக்கும். இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணியிருப்போம்? நம்மளாக ஃபில் பண்ணியிருந்தோம், பட் ஃபோட்டோஷாப் இதை செஞ்சிருது. ஸோ கிராப் டூலை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த சில விஷயங்கள் நம்ம ரெகுலராக பயன்படுத்த மாட்டோம். நம்ம இதை பயன்படுத்துறதுக்கு பழகிக்கிறது சில நேரங்களில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த டெலிட் கிராப் பிக்சல்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ மறுபடியும் நான் இதை பண்ணிடுறேன். இமேஜை கிராப் பண்ணுறேன். ஓகே, கிராப் பண்ணிட்டேன். இப்போ என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோடய இமேஜ் கிராப் ஆகிடுச்சு, சின்னதாகிடுச்சு. பட் மறுபடியும் இல்லை இது நல்லா இல்லை, பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ட்ராக் பண்ணோம்னா அந்த பிக்சல்ஸ் அங்கேயே தான் இருக்கும். அது எங்கேயும் போயிடாது. நம்ம கேன்வாஸை விட்டு நம்ம கட் பண்ணி பண்ணாலுமே அங்கே தான் இருக்கும். பட்
இதே விஷயத்த நம்ம delete cropped pixels கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நான் டவுன் பண்ணுறேன். எனக்கு இவ்வளவு பெரிய இமேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இமேஜை சிறுசாகிட்டேன். இப்போ டிக் மார்க்கை ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு வேண்டாம், மறுபடியும் என்னோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்றப்ப மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நம்மளால் இமேஜை பார்க்க முடியல. ரீசன் என்னென்னா நம்ம delete cropped pixels கொடுத்தனால மெமரி அதை ஃப்ரீ பண்ணிடுது, அந்த இமேஜை ஹோல்ட் பண்ணாது. ஸோ இந்த வித்தியாசத்தை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக இதை பழகிட்ட பிறகு முதல்ல வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேரலாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் இதை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு அது இந்த ஒர்க்கோட ஸ்டெப்ஸ் மெமரைஸ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம்.